இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த முறை ஒரு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுய கணக்கெடுப்பு, அதாவது செல்ஃப் என்ரோல்மெண்ட் சொல்றாங்க. அது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளே நம்மளோட தகவலை இணையதளம் வாயிலா அந்த கணக்கெடுப்பு விவரத்துல பூர்த்தி செய்யறது. அதுதான் இந்த சுய கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு ஸ்கீம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலயமா நம்ம விவரங்களை எப்படி நாமே பூர்த்தி செய்வது அப்படின்றத முழுமையா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வில்லேஜ் டெக்கின் அன்பு வணக்கங்கள். தற்பொழுது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. அது அடிக்கடி நடத்துவாங்க. அது இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப நடத்துறாங்க. இப்பொழுது இந்த நவீன காலகட்டத்திலே புதிய நடைமுறையை அமல்படுத்தி அதன் மூலம் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா செல்ஃப் எனுமரேஷன், அதாவது நாமே நம்மளோட தகவலை இணையதளம் வாயிலா பதிவேற்றுறது. அது எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அது எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா நேற்று 17 ஜூலை 2026 முதல் இந்த மந்த் எண்டு 31 ஜூலை 2026 வரைக்கும் நம்மளோட தகவலை நம்மளே இணையதளம் வாயிலா பதிவேற்றுவதற்கு ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காட்டும். அதை பார்த்து அது உள்ள போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மாநிலம் எதுன்னு கேட்கும். அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் எண் உள்ளிட்டீங்கன்னா, உங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களோட மாநிலம் ஆல்ரெடி போட்டீங்கல்ல, அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். பின்கோடு போட்டு உங்க ஊரோட பேரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே மேப் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். உங்க ஊர்கிட்ட போயிருக்கும். நீங்க அந்த மேப்பை மட்டும் ஜூம் பண்ணி உங்க வீடு எங்க இருக்கோ அந்த இடத்துல கரெக்டா அக்யூரேட்டா கொண்டு போயிட்டு வச்சு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அதுக்கப்புறம் ஈஸி தான். எல்லாமே நீங்க செலக்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். உங்க வீடு கல் வீடா, கூரை வீடா, கான்கிரீட்ல போட்டதா, ஷீட்ல போட்டதா, உங்க வீட்டுல கழிப்பறை இருக்கா, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, மொபைல் போன் வச்சிருக்கீங்களா, எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை மேரேஜ் பர்சன் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ற பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே செலக்ட் பண்ற போலதான் இருக்கும். எல்லா டீட்டெயிலையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை ப்ரிவியூ செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செல்ஃப் எனுமரேஷன், அதாவது சுய கணக்கெடுப்பு முடிஞ்சிடும். ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணி பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மந்த், அதாவது ஜூலை 17 இருந்து 31 ஜூலை வரைக்கும் நம்ம செல்ஃப் எனுமரேஷன் முடிச்சிட்டோம்னா, நீங்க யாரெல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்களோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா, ஆகஸ்ட் 1ல இருந்து 30 வரைக்கும் வீட்டுக்கு வீடு வீடா கணக்கு எடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க உங்க டீடைல்ஸ் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நாங்க எனுமரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வர்ற அந்த நம்பரை மட்டும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுல ஆட் பண்ணிப்பாங்க. உங்களோட கணக்கெடுப்பு பண்ணி நீங்களே செஞ்சு முடிச்ச போல ஆயிடும். ஓகேங்களா? இது பற்றி ஏதாவது தகவல் விவரம் அது ஒழுங்கா உள்ள போல, வெப்சைட் ஹேங் ஆகுது, இல்ல லொகேஷனை செலக்ட் பண்ண முடியல, ஓடிபி வரல அப்படின்ற எந்த டீட்டெயில் தகவல் வேணும்னாலும் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தெளிவா கைட் பண்ணுவோம். இந்த சுய கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் ரொம்ப அவேர்னஸோட பண்றாங்க. எல்லா கலெக்டரும் அவேர் கொடுக்குறாங்க. நம்ம மாநில முதல்வர் கூட நேற்று அவரே அவரோட கணக்கெடுப்பு லேப்டாப் மூலமா முடிச்சதை நம்ம எல்லாம் போட்டோல பார்த்தோம். ஓகேங்களா? அதுபோல் எல்லாருமே அவங்களோட தகவலை இணையதளம் வாயிலா பதிவேற்று விட்டீங்கன்னா அக்யூரேட்டாவும் நல்ல முறையிலும் உங்க தகவல் சென்று சேரும். அந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சுய கணக்கெடுப்பு முன்னெடுப்பிற்கு நம்ம எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு அதற்கு நம்மளோட தகவலை நம்மளே அப்லோட் பண்ணலாம். தெரியாதவங்க நம்ம JKS கம்ப்யூட்டர் சென்டரோட 936003 போன் நம்பர் கேட்டுக்கூடும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல அரசாங்கமே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 1855 என்ற டோல் ஃப்ரீ நம்பர் தொடர்பு கொண்டு கூட உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.